கிளினிக்ல பாக்குறப்ப நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வயிற்று ப்ராப்ளமோட வருவாங்க. அதுல என்ன நான் பார்த்ததுன்னா நிறைய பேர் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது எதர் ஒரு ஃபேக்டரியிலயோ இல்ல கம்பெனிலயோ ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது கிளைண்ட் எல்லாம் அமெரிக்கா யூரோப்ல இருக்கிறதுனால அவங்க நைட் எல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க, காலையில வந்து தூங்குவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்க வந்து இந்த மாதிரி கரெக்ட் டைமிங்லாம் ஃபுட்டு சாப்பிட சொல்றீங்க, பட் நாங்கள் ஷிஃப்ட் ஒர்க் பண்றப்ப நாங்கள் வந்து எப்படி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுறது, ஸோ அவங்களுக்கு எப்படி பிளான் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷிஃப்ட் ஒர்க்குனாலே உங்க ஃபுட்டை வந்து நீங்க முதல்லயே பிளான் பண்ணிடணும். முதல்லயே அது வந்து ஃபுட்டை குக் பண்றப்பயே புரோட்டீன் கார்போஹைட்ரேட் எல்லாமே கரெக்டான விகிதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து குக் பண்ணணும். முன்னாடியே குக் பண்ணி வச்சாதான் நீங்க அதை வந்து ஒரு லஞ்ச்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போவீங்க, இல்ல நைட்டு சாப்பிட்றதுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போவீங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, முன்னாடி நீங்க குக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கன்வீனியன்ஸ் ஃபுட் ஏதாச்சும் மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு போவீங்க, அப்ப அது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்ல வந்து. ஸோ அதனால யூ ஹேவ் டு பிளான் அஹெட் வென் யூ ஆர் அ ஷிஃப்ட் ஒர்க்கர். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட் ஸ்மால் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ். அதாவது ஒரு ஹெவி மீல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பொதுவாகவே நீங்க நைட்டு ஷிஃப்ட்டுக்கு தான் நீங்க போக போறீங்க. அப்படின்றப்ப நைட்டு வந்து ஹெவியான மீல்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜென்ரலா நைட் வந்து டைஜஷனே வந்து ஸ்லோவா தான். அப்படின்றப்ப நீங்க ஸ்மால் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமான அளவு அடிக்கடி சாப்பிட்டுக்கிறது தான் உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் ஆக்டிவா வச்சுக்கிறோம், உங்களோட மைண்டையும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறோம். மூணாவது என்னன்னா ஹைட்ரேஷன். யூ ஹாவ் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். அதாவது ஏன்னா நீர் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டு ஏசி ரூம்லயே ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்க தண்ணி கூட குடிக்காம இருப்பீங்க. அதை வந்து நீங்க மைண்ட்ஃபுல்லா நல்லா தண்ணி குடிக்கணும். நீங்க யூரின் போறதும் மைல்டு எல்லோயிஸா தான் போகணும். அதுதான் வந்து சைன் ஆஃப் குட் ஹைட்ரேஷன். ஸோ அதனால எப்பயுமே ஹைட்ரேட்டடா இருந்தாதான் உங்களுக்கு பிரெயினுமே ஆக்டிவா இருக்கும், உங்க ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனும் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காஃபி குடிச்சிட்டு பார்ப்பாங்க, ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. காஃபி வந்து மினிமமா குடிச்சுக்கணும். குடிச்சா கூட நீங்க ஹாஃப் கப்பா குடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா ரொம்ப காஃபி குடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், அதனாலேயே கேஸ்ட்ரைட்டிஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபுட்டு நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட்டா சூஸ் பண்ணுங்க. இப்போ புரோட்டீனா சூஸ் பண்றீங்க அப்படின்னா எக் ஒயிட் இல்ல சிக்கன் பிரெஸ்ட் பீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஷ், இந்த மாதிரி நான்வெஜ் பீப்புள் அதை சூஸ் பண்ணலாம். புரோட்டீன் வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர், அதுக்கப்புறம் வந்து இந்த சுண்டல், இதையெல்லாம் நீங்க சூஸ் பண்ணலாம். மெயினா என்னன்னா, நைட் ஷிஃப்டா போறீங்க அப்படின்னா ஆயில் கம்மியா இருக்கிற உணவா எடுங்க. ஏன்னா ஆயில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டு. எனக்கு ஈஸியா வந்து ஒரு பேக்கேஜ்ல ஒரு நூடுல்ஸோ பாஸ்தா இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா, அதை எடுத்துட்டு போவீங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, அதனாலதான் இந்த அசிடிட்டி அதிகமாகும். பிளஸ் ப்ராசஸ் ஃபுட்ல வந்து உங்களுக்கு ஃபைபர் இருக்காது, கான்ஸ்டிபேஷன் அதிகமாகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் டைம் யுவர் மீல்ஸ். அதாவது ஒரு ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க ஷிஃப்ட்டுக்குள்ள போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரே நேரத்தில் ஃபுல் மீல்ஸ் எடுக்காம ஒரு போர்ஷன் அப்ப சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷனை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதாவது ஓவர் ஈட்டிங், நிறைய ஃபுல் ஸ்டொமக்கை வந்து நீங்க சாப்பிட்றாதீங்க. அதுதான் மெயின். ஏன்னா ஃபுல் ஸ்டொமக்கை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ஸ்லக்கிஷ் ஆயிடும். ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், கெட் இனஃப் ஸ்லீப். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நைட் எல்லாம் ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில வருவீங்க. அடுத்த நாள் காலையில ஒரே பசியோட வருவீங்க, நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போறேன்னு நினைப்பீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. வந்து ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 2 இட்லியோ அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு உங்க ரூமை வந்து நல்லா ஓரளவுக்கு டார்க் ரூம் மாதிரி வெளிச்சம் இல்லாம ரூமா வச்சுக்கிட்டு உங்க போனை மெயினா சைலண்ட்ல போட்டுட்டு நிம்மதியா ஒரு 3-4 hours தூங்கிருங்க. அப்படி தூங்கினாதான் நீங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆவீங்க. ஏன்னா நீங்க வந்து நைட் ஒர்க் பண்றீங்க, டே ஃபுல்லா தூங்கணும். பட் டே ஃபுல்லா மற்ற பீப்புள் ஆக்டிவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் தான் ஐசோலேட் பண்ணிட்டு ஒரு மைல்டு ஃபுட்டா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா பசி இருக்கிறப்ப நல்ல ஃபுட்டா சாப்பிட்டுக்கோங்க. உங்க ஸ்நாக்ஸும் பாத்தீங்கன்னா நட்ஸ், ஃப்ரூட்ஸ், யோகர்ட்ஸ் அந்த மாதிரி ஈஸியா சமைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்கா நீங்க யூஸ் பண்ணணும். மெயினா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்டு இதை யூஸ் பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடைசியா முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ளிமெண்ட்ஸ்.
இப்ப நீங்க நைட் மட்டும் ஒர்க் பண்றதுனால சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆக மாட்டீங்க, வெளிச்சம் உங்க மேல படாது. அப்படின்றப்ப விட்டமின் டி, விட்டமின் மத்த B12 விட்டமின், மத்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸையும் நீங்க எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்க ஷிஃப்ட் ஒர்க்கே பண்ணா கூட நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டுக்காக உங்களோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஹெல்த், அதாவது செரிமான மண்டலத்தை வந்து நல்லா பாதுகாக்கலாம். தேங்க்யூ.